ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லோருக்கும் வணக்கம். எல்லோரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? இன்றைக்கி அந்த கதையோட அடுத்த பகுதி தான் பார்க்க போகிறோம். அதுக்கு முன்னாடி நீங்கள் செய்ய வேண்டிய விஷயம் என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா, மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கீழே இருக்க பெல் பட்டனையும் கிளிக் பண்ணுங்கள். அப்போ தான் நான் போடுற வீடியோஸ் எல்லாமே உடனுக்குடனே உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன்ஸ் வரும். ஸோ மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு வீடியோ பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ். வாங்க நம்ம கதைக்குள்ளே போகலாம். அதுக்கப்புறம் நான் வீட்டுக்கு வந்ததுக்கப்புறம் அம்மா சோகமாகவே உட்காந்துருந்தாங்க. எனக்கு அதை பார்த்தோன்னே தெரிஞ்சு அவங்க அண்ணியை பற்றியும் அவங்க வீட்டை பற்றியும் தான் எதை நினச்சிக்கிட்டு இருக்காங்க அப்படின்னோடனே எனக்கு தெரிஞ்சிருச்சு. நான் உடனே சொன்னேன், ஏம்மா நீங்கள் அதெல்லாம் யோசிக்கிறீங்க, தேவையில்லாமல் அதெல்லாம் யோசிக்காதீங்கம்மா, என்னம்மா அப்படின்னு கேட்டதுக்கப்புறம், இல்லைப்பா நான் யோசிக்கலாம் இல்லைப்பா, இருந்தாலும் எனக்கு மனசுக்குள்ளே ஒரு சில கவலைகள் இருக்க தானப்பா செய்யுது அப்படின்னோடனே, ஏம்மா நீ அதெல்லாம் பற்றி நினச்சிக்கிட்டு இருக்க? இல்லை நம்ம புள்ள இத்தனை வருஷம் 2 வருஷம் அங்கே போய் இருந்து அவங்களுக்கு எந்த தொந்தரவுமே கிடையாது. அந்த பொண்ணுக்கு சமைக்கிறதுலேருந்து எல்லாத்துலேயும் நீ வேலை செய்கிறதுக்கு ஹெல்ப் பண்ணியிருக்க, பிள்ளைங்களையும் பார்த்துக்கிட்டு இருக்க. வேலைக்கு போயிட்டு அந்த பொண்ணு நைட்டு 7, 8 மணிக்கு தானே வருது. அதுக்குள்ளே பிள்ளைங்க ஸ்கூல்லேருந்து 4 மணிக்கு வந்துட்டுனா நீ தானே பார்த்துக்கிறது பண்ணுறது எல்லாம் பண்ணிகிட்டு இருந்த இத்தனை வருஷமா 2 வருஷமா. அதை கூட அந்த பொண்ணு நினச்சி பார்க்கல பாரு. அவங்க அம்மா சொன்னதை மனசில் எதையோ வச்சுக்கிட்டு இந்த பொண்ணு பாட்டுக்கு கோவப்படுது செய்யுது பாருப்பா அப்படின்னோடனே, என்னம்மா பண்ணுறது, எல்லாரும் ஒரே மாதிரி இருக்க மாட்டாங்களம்மா. எல்லா நேரத்துலேயும் நம்ம அண்ணனை நம்ம குறை சொல்ல முடியாது. அவர் என் மேலே பாசமாக தான் இருக்கார். அவர் எதாக இருந்தாலும் வாங்கிக்கோ, எது எது எனக்கு எடுக்க போனாலும், அவருக்கு எந்த ஒரு பொருள் வாங்க போனாலும் எனக்கும் அதில் ஒன்று வாங்கிட்டு வருவார். எந்த விஷயமா இருந்தாலும் சாப்பிட்றது எதுவுமே அவர் எனக்குன்னு குறை வைக்க மாட்டார். உங்களுக்கு தெரியாத விஷயம்னு கிடையாது. அப்பா மாதிரி தான் அவரும். நான் அவரை எந்த விதத்துலையும் குறை சொல்ல மாட்டேன். இவங்களையும் நம்ம குறை சொல்ல முடியாதும்மா. நானும் 2 வருஷமாக இருந்தேன். அவங்க அம்மா என்ன சொன்னாங்களோ, என்ன அவங்க மனசில் பட்டுச்சோ தெரியல. அதை நம்ம அவங்கக்கிட்ட ஏன் நீங்கள் இப்படி இது பண்ணுறீங்க அப்படிங்கிறத நம்மளால அதெல்லாம் நம்ம கேட்டு நியாயப்படுத்திக்கிட்டு இருக்க முடியாதும்மா. நம்ம போய் கேட்டோன்னா, அண்ணனுக்கு இந்த விஷயம் தெரியும். அண்ணனுக்கு தெரிஞ்சோடனே நீ ஏன் இப்படிலாம் பண்ண? அண்ணனும் அவர் வேலை முடிச்சுட்டு நைட்டு 9 மணி 10 மணிக்கு தான் வராரு. காலையில் போகிறவர். அவர் தூங்கிட்டு மறுநாள் சாப்பிட்றது இப்படி தான் இருக்குது. ஞாயிற்றுக்கிழமை ஒரு நாள் தான் அவர் ஃப்ரீயாக இருக்கார். அப்படி இருக்கிற ஒரு டயத்தில் நம்ம தேவையில்லாமல் இவங்களுக்குள்ள ஒரு பிரச்சனை ஏற்படுத்தக்கூடாது. நாளைக்கு இந்த விஷயம் தெரிஞ்சிச்சுன்னா, என் தம்பியை நீ தான் எனக்குன்னு அனுப்பிட்டேன்னு அண்ணன் ஏதாச்சும் ஒரு சண்டையோ பிரச்சனையோ வர்றப்போ அண்ணன் கேட்கும். அதுக்கு இவர் என்ன சொல்வாருன்னா, அவங்க சொல்லுவாங்கன்னா, அவங்க நீ அதை மனசில் வச்சுட்டு தான் என்கிட்ட கோவமாக பேசுறியான்னு இவங்க ஒரு பக்கம் பேசுவாங்க. இப்போ நல்லா அவங்க லோன்லாம் கட்டிகிட்டு இருக்காங்க. அண்ணன் இன்னும் லோன் முடிகிறதுக்கு இன்னும் ஒரு 2, 3 வருஷம் இருக்குது. 10 வருஷத்தில் அண்ணன் ஓரளவு கொண்டுட்டு வந்துட்டார். முடிச்சு 6 வருஷமோ 7 வருஷமோ முடிச்சிட்டாரு. இன்னும் ஒரு 3 வருஷம் தான் இருக்குது. அது வரைக்கும் அண்ணியோட இது இல்லைனாலும் அண்ணன் கட்டிடுவோம். இப்போ 20,000ங்கிறது ஒரு இது இல்லை. இருந்தாலும் ஒரு அண்டர்ஸ்டாண்டிங்கில் அவங்க கொஞ்சம் சேவிங்ஸ் பண்ணி நல்ல லைஃப் போயிட்டுருக்கப்ப நம்மளால் அது எதுவும் ஆகக்கூடாதுமா. அதனால் முடிஞ்ச வரைக்கும் நம்ம அதெல்லாம் இனிமேல் நம்ம எதுவும் அதை பற்றி பேசிக்க வேணாமா. இதை பற்றி நீ அண்ணன்கிட்ட எதுவும் என்றைக்கும் இதை பற்றி பேசுகிற வேலை வச்சுக்கக்கூடாது. இப்போ எதுவுமே தெரியக்கூடாது அண்ணனுக்கு அப்படின்னோடனே, சரிப்பா நான் எதுவும் சொல்லலை. இருந்தாலும் நீ இப்போ புதுசாக ஒரு இடத்துக்கு போய் நம்ம எல்லாத்தையும் பழகிக்கணும்தாம்மா. நானே முதல்ல கவலை தான் பட்டேன். ஒரு 2, 3 நாள் எனக்கும் கஷ்டமாக தாம்மா இருந்துச்சு. அதுக்கப்புறம் நான் என்ன யோசித்தேன்னா, நம்ம யாருக்கும் தொந்தரவாக இருக்கக்கூடாது. நம்மளால் முடிஞ்ச அளவுக்கு நம்ம நம்ம வாழ்க்கையை பார்த்துக்கணும் அப்படிங்கிற மாதிரி தாம்மா எனக்கு தோணுது. அதனால் நீ கவலைப்பட வேண்டாம்மா, நான் பார்த்துக்கிறேம்மா, எல்லாத்தையும் நான் பார்த்துக்கிறேன். நீ ஒன்றும் கவலைப்பட்டு மனசை போட்டு நீ குழப்பிக்காதம்மா அப்படின்னோடனே, சரிப்பா. இருந்தாலும் அப்பா மனசுக்குள்ளேயும் கவலை இருக்குது தெரியுமா உனக்கு, இல்லையா? அவருமே இது மாதிரி நம்ம மருமக பிள்ளைய இந்த மாதிரி பண்ணியிருக்கே பேசியிருக்கே அப்படின்னு சொல்லிட்டு மனசுக்குள்ளே அவ்வளோ கவலைப்பட்டுறாருப்பா. ஆனால் வெளியில் அவர் சொல்கிறது கிடையாது. ஏன் அப்படின்னா, அவர் கவலைப்படுறாருன்னு வெளில தெரிஞ்சு நம்ம மனசு கவலைப்படுவோம் அப்படிங்கிறதுனால அது கொஞ்சம் கவலைப்பட்டுக்கிடாமல் கொஞ்சம் இது பண்ணிக்கிட்டு இருக்கு அப்படின்னோடனே, சரிம்மா நீ அதை விட்டு நம்ம மற்ற வேலையை பார்ப்போம். நான் இப்போ தான் என் ஃப்ரெண்டுகிட்ட அடித்து பேசினேன். இங்கே உள்ளவன்ட்ட ஹாஸ்டலுக்கு நம்மளோட ப்ரூஃப் மட்டும் எடுத்துகிட்டு அவங்களுக்கு மெயிலில் அனுப்புனா கூட போதுமா. இது மாதிரி ஊரில் இருந்துட்டு அவன் பேசிக்கிறேன்னு சொல்கிறான். அவனும் அந்த ஹாஸ்டலில் தான் 4 வருஷமாக இருக்கான். அவன் பேசிக்கிறேன்னு சொல்கிறான். அது ஒன்றும் ப்ராப்ளம் கிடையாது, நான் பார்த்துக்கிறேன். அதெல்லாம் பற்றி யோசிக்காத. போகிறப்ப மட்டும் கொஞ்சம் ஸ்நாக்ஸ் இதெல்லாம் வாங்கிட்டு போயிட்டேன்னா அதை வச்சுக்கிட்டு ஈவினிங்கில் சாப்பிட்றதுக்கு கொஞ்சம் இதாக இருக்கும் அப்படின்னோடனே, நீ தேவைப்படுறத வாங்கிக்கப்பா, காசுக்கெல்லாம் நீ பார்க்காத. 5,000 செலவுக்கு போனாலும் இன்னும் 2,000 3,000 நீ செலவு பண்ணிக்க. இங்கே எங்களுக்கெல்லாம் பணம் அனுப்பணும்னா நாங்கள் இங்கே விவசாயத்தில் வர்றது ஆடெல்லாம் வளர்க்குறோம், அதை வச்சுட்டு நாங்கள் பார்த்துக்குவோம். நீ நாளைக்கு ஒரு கல்யாணம் பண்ணோன்னா நாளைக்கு உனக்கு கொஞ்சம் சேஃப்டி இருக்கணும் அப்படின்னா, ஆமாம்மா எனக்கு என்ன யோசனை இருக்குன்னா, நம்ம இப்போ இந்த ஓட்டு வீடாக இருக்கிறத கொஞ்சம் நம்ம இது பண்ணிட்டு கூட நம்ம மாடி வீடாக நம்ம ஆக்கிக்கலாம். வெளியிலலாம் வீடு வாங்குறதுக்கு
நம்ம அது மாதிரி பண்ணிக்கலாம். நம்ம வெளியூர்ல எல்லாம் வீடு வாங்கி போட்டாலும் என்ன கொஞ்சம் வருஷத்துக்கு அப்புறம் தான் நம்ம சொந்த ஊரில் வந்து நமக்குன்னு நீங்கள் இருக்கிற வரைக்கும் ஒரு வீடு, அப்புறம் நாங்களுமே வந்து எங்களுக்குன்னு ஒரு காலம் வர்றப்ப நாங்கள் வந்து இருக்கணும், பண்ணணும், செய்யணும்னா ஒரு வீடு, சொந்த வீடு இருக்கணுமா அப்படின்னோடனே அதுவும் உண்மைப்பா. நானே அதான் சொல்ல நினச்சேன். அண்ணன் இங்கே வீடு வாங்கிட்டான். நம்ம இப்போ எல்லாருமே கேட்குறாங்க. இங்கே இப்போ நம்ம தெருவில் எல்லாருமே வந்து மாடி வீடு எல்லாருமே முக்கால்வாசி பேர் கட்டிட்டாங்க. ஒரு சில பேர் தான் வந்து ஓட்டு வீடு, கூரை வீடு இருக்குது. எனக்கும் வந்து நம்ம இருந்த இடத்துல வந்து ஒரு மாடி வீடு கட்டணும் தான்ப்பா ஆசை. நீ ஒன்றும் கவலைப்படாதம்மா. நான் என்னோடய சம்பளத்தில் தான் ஓரளவு சேர்த்து வச்சுருக்கேன். ஒரு 2 வருஷமாக வந்து ஒரு 3 லட்ச ரூபா 4 லட்ச ரூபா கிட்ட சேர்த்து வச்சுருக்கேன். ஒரு லோனை போட்டுக்குவோம். லோனை போட்டு நம்ம கட்டுவோம்மா, நீ ஒன்றும் கவலைப்படாத அப்படின்னு சொன்னாம்மா.